பேராசை இந்த ஒரு வார்த்தை ஒரு மனுஷனோட வாழ்க்கையே புரட்டி போட முடியுமா? முடியும். அது எப்படிங்கிறத ஒரு சூப்பரான கதை மூலமா நாம பார்க்க போறோம். ஆனா இது வெறும் கதை மட்டும் இல்ல. ஒரு நல்ல கதை எப்படி இருக்கணும், அது எப்படி நம்ம மனசுல ஆழமா பதியுதுங்கிற ரகசியத்தையும் சேர்த்து நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். நாம எடுக்கிற ஒரே ஒரு தப்பான முடிவு நம்ம வாழ்க்கையோட மொத்த ஜாதகத்தையே மாத்திடுச்சுன்னா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்குல்ல? இப்போ நாம பார்க்க போற கதை இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போகுது. இது வெறும் டைம் பாஸ்க்காக கேட்கிற கதை கிடையாதுங்க. இதிலிருந்து ஒரு முக்கியமான பாடம் கத்துக்கிறதுக்காகவே ரொம்ப கவனமா உருவாக்கப்பட்ட ஒரு கதை. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ பேரு ரோஹித். அவரோட வாழ்க்கையில ஒரே ஒரு டெஸ்ட். அந்த ஒரு டெஸ்ட் அவரோட வாழ்க்கையை நிரந்தரமா மாத்த போகுது. அப்படி என்ன டெஸ்ட் அது? முதல்ல ரோஹித் யாருன்னு பாத்திரலாம். அவரு ரொம்ப ஏழைதான், ஆனா பயங்கர உழைப்பாளி. நேர்மை, ஒழுக்கம் இதெல்லாம் தான் அவரோட சொத்தே. சொல்லப்போனா வறுமையில வாடினாலும் அவரோட குணம் தான் அவரோட மிகப்பெரிய சொத்து. எந்த ஒரு சூப்பரான கதையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீரோவோட பயணத்தையே ஆரம்பிச்சு வைக்கிற ஒரு சம்பவம். நம்ம ரோஹித் கதையில அந்த திருப்புமுனை ஒரு வயசான பெரியவர் மூலமா தான் வருது. இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண உதவி மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில இது ரோஹித்தோட குணத்தை சோதிக்கிறதுக்காகவே வைக்கப்பட்ட ஒரு மறைமுகமான பரீட்சை. இப்போதான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். ஒரு கஷ்டமான மலைப்பாதையில போயிட்டு இருக்கும்போது அந்த பெரியவர் கொஞ்சம் பின்தங்கிடுறாரு. அப்போ ரோஹித் கிட்ட சொல்றாரு, நீ முன்னாடி போப்பா, நான் மெதுவா வந்துடுறேன்னு. இப்போதான் அசல் டெஸ்டே ஆரம்பிக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பாதையில ரோஹித் மட்டும் தனியா இருக்கான். கையில தங்க காசு இருக்கிறதா நம்புற 3 பைகள். இப்போ அவனுக்குள்ள ஒரு பெரிய மனப்போராட்டம் நடக்குது. இந்த ஒரு நிமிஷம்தான் அவனோட கதையையும் வாழ்க்கையுமே மாத்த போற ஒரு திருப்புமுனை. அப்போ அவனுக்கு முன்னாடி 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, நேர்மையா இருந்து அந்த பெரியவருக்காக காத்திருக்கணும். இல்லனா பேராசைக்கு இடம் கொடுத்து அந்த பைகளோட ஓடி போயிடணும். இத்தனை நாளா கட்டி காத்த நல்ல பேரை காப்பாத்துவானா, இல்ல ஒரே நிமிஷத்துல பணக்காரன் ஆகணும்னு நினைப்பானா? அவன் என்ன முடிவெடுக்கிறான்? அவன் 2வது வழியைத்தான் தேர்ந்தெடுத்தான். பேராசை ஜெயிச்சிடுச்சு. நம்மள யாரு கண்டுபிடிக்க போறான்னு நினைச்சுக்கிட்டு அந்த பைகளோட ஓட ஆரம்பிச்சான். இத்தனை வருஷம் நேர்மையும் அந்த தங்கத்துக்காக தூக்கி எரிஞ்சிட்டான். சரி, அவன் ஓடிட்டான். இதுக்கப்புறம் என்னாச்சு? இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம். கதை சொல்றவங்க இத தி ரிவீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிர்ச்சியான உண்மை வெளிப்பட போற நேரம். வாங்க பார்க்கலாம். அவன் வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். மனசுக்குள்ள ஒரே கனவுதான். இனிமே நாமளும் பணக்காரன், நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும், ஒரு பெரிய வாழ்க்கை வாழ போறோம்னா ஒரே கற்பனை. வீட்டுக்கு வந்ததும் ஒரே பரபரப்பு. ஆவலோட அந்த பைகளை திறக்கறான். உள்ள என்ன இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அங்க இருந்தது வெறும் கல்லுங்க. ஒன்னுத்துக்கும் உதவாத சாதாரண கற்கள். அவன் அப்படியே ஷாக்ல உட்காந்துட்டான். அப்போதான் அந்த பைக்குள்ள ஒரு கடிதம் இருக்கிறத பாக்குறான். அதை எடுத்து படிச்சா அதுல இப்படி எழுதியிருக்கு: நான் தான் இந்த நாட்டோட ராஜா. நீ நேர்மையா இருந்திருந்தா உன்னை என்னோட வாரிசா அடுத்த ராஜாவா ஆக்கியிருப்பேன். ஆனா உன்னோட ஒரே ஒரு நிமிஷ பேராசை உனக்கு கிடைக்க இருந்த ஒரு ராஜ்யத்தையே உங்ககிட்ட இருந்து பறிச்சிடுச்சு. அட கடவுளே! இப்போ புரியுதா அந்த பேராசையோட விலை என்னன்னு? சரி, இந்த கதை மூலியமா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? இது வெறும் ரோஹித்தோட கதை கிடையாது. இது நம்ம ஒவ்வொருத்தரோட செயல்களுக்கும் என்ன விளைவு வரும்னு புரிய வைக்கிற ஒரு பாடம். கதையோட நீதி ரொம்ப சிம்பிள். பேராசை எப்பவுமே பெரிய நஷ்டத்துக்கு தான் வழிவகுக்கும். நம்ம மனசுல வர்ற ஒரே ஒரு தப்பான எண்ணம் நம்ம வாழ்க்கை முழுக்க கிடைக்க போற ஒரு பெரிய வாய்ப்பையும் அழிச்சிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். ஒரு கதை சொல்லியோட பார்வையில இந்த கதைய 3 பாகமா பிரிக்கலாம். முத பாகம் டெஸ்ட், அதாவது சோதனை. 2வது சாய்ஸ், அதாவது தேர்வு. 3வது கான்சிக்வென்ஸ், அதாவது விளைவு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த ஃபார்முலாவை பஞ்சதந்திர கதைகள்ல இருந்து இன்னைக்கு வர ஹாலிவுட் படங்கள் வரைக்கும் எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். இந்த அமைப்பு தான் ஒரு கதையை ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்துது. இப்போ இந்த கதையை நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நமக்கு சின்ன சின்ன சோதனைகளை வச்சுக்கிட்டே தான் இருக்கு. நம்ம சுமக்க வேண்டிய பைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. உங்களுக்கான ஒரு அரியணை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த அரியணையில உட்கார போறீங்களா இல்ல அது இழக்க போறீங்களாங்கிறது நீங்க இன்னைக்கு எடுக்க போற முடிவுகள்ல தான் இருக்கு. நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க?